இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில மெடிடேஷன் இருக்கக்கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றக்கூடியவைகளாய் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்ம கடந்த சில நாட்களா தேவனுடைய இயல்புகளை, அவருடைய நேச்சரை குறிச்சு நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அவரே ஜீவனா இருக்கிறவர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தியானித்தோம். அந்த ஜீவன் உள்ளவருக்குள்ள இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம தியானித்தோம். அடுத்தது அவர் எவ்வளவு சத்தியம் உள்ளவர், அவர் வார்த்தைக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். அவரே சத்தியப்பரர் அப்படிங்கிறத குறித்து தியானித்தோம். மூன்றாவதா மிக முக்கியமான ஒரு இயல்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னொரு பேர் சொல்லணும் அப்படின்னா அது அன்பு. இதை தவிர அவருக்கு வேற பெயரே சொல்ல முடியாது. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒரு மனுஷன் கிட்ட அன்பு இல்லை அப்படின்னா அவனுக்கு யார தெரியாதான்? தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் அவன் அன்பில்லாம இருக்கிறான். ஏன்னா அவர் he is full of love, he is love. அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர்கிட்ட எந்த ஒரு மாறுதலும், எந்த ஒரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ இன்றைக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் கூட அவருடைய அன்பை குறிச்சு நம்ம ஆழமா தியானிக்கணுங்கிறது என்னுடைய மனதுல ஆண்டவர் வைத்த ஒரு விருப்பமா இருக்குது. இந்த அன்பை குறிச்சு நம்ம எவ்வளவு தூரம் தியானிக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம இருப்போங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ இது நாள் வரைக்கும் சில ஏரியாஸ்ல நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியாம, மற்றவங்களை அன்பு செலுத்த முடியாம, மற்றவங்களை அதாவது எந்த தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள குறித்ததான எப்பொழுதுமே ஒரு எண்ணம் நம்ம இருதயத்திலே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னும் அவருடைய அன்பை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுகளா தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த நாள்ல கூட தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா நம்ம இருதயம் அதே இருதயத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புது இருதயத்தையும் புதிய ஆவியையும், குமாரனுடைய ஆவியை, புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் மற்றவர்களை மன்னிக்கிறதுலயும் நேசிக்கிறதுலயும் நம்ம எவ்வளவு தீவிரமா இருப்போம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு அவருடைய இருதயத்தை குறிச்சுதான் இன்றைக்கு ஆழமாய் தியானிக்க போகிறோம். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 103:8 அதுல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. அப்போ தேவன் இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட கடினமாய் நம்மை நடத்துகிறவரும் அல்ல, கடினமா நம்ம கிட்ட பேசுறவரும் இல்ல. அவருடைய இருதயமே ஒரு டெண்டர் ஹார்ட்டடா தான் அவர் இருக்கிறார். சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறாராம். ஐயோ, இன்னைக்கு என் பிள்ளை இன்னைக்கு இந்த இடத்துல இந்த எண்ணங்கள்ல இருந்து அவன் விடுதலை ஆயிட்டா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு உயர்வுகள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் நம்மள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் உடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அதனாலதான் நமக்கும் அந்த இருதயம், நம்ம பிள்ளைங்களுடைய உயர்வுகள், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷப்படுறோம்னா அது நம் தகப்பனிடத்திலிருந்து வந்த காரியம். ஆனா தகப்பனிடத்திலிருந்து வராத ஒரு விஷயமும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை குறிச்சு அப்படி சந்தோஷப்படுறோம். அதே சந்தோஷம் மற்ற பிள்ளைகளை குறித்து நம்ம சந்தோஷப்படுறோமா அப்படிங்கிற போதுதான் அங்க கேள்விக்குறியாய் அது மாறுகிறது. அந்த இடத்துலதான்
நம்ம தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்த நம்ம சுத்தமா இருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு ஞானம் உள்ளவங்களா, எவ்வளவு உயர்வுகளை அடைகிறார்களோ, அதே சந்தோஷம் மற்ற பிள்ளைங்க பெறும்போதும் நம்ம ஹார்ட், அந்த தேவனுடைய இருதயத்தை நம்ம பிரதிபலிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு உலகம் நம் மூலமாய் கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிக்கும். அவர் நம்முடைய சின்ன சின்ன வலிகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை பேர் நம்ம ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையை தேற்றி இருக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எனக்கு லைஃபே இல்ல அப்படின்னு நினைக்கிற நேரம், தேவன் யாரையாவது நம்ம வாழ்க்கையில அனுப்பி இருப்பாரு. அவருடைய வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில அனுப்பி இருப்பாரு. எப்படியாவது என் பிள்ளை இதுல இருந்து வெளியே வரணும், எப்படியாவது என் பிள்ளை இதுல இந்த பயத்துல இருந்து வெளியே வரணும், இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும், அதுக்கு நான் எப்படியாவது ஒரு வார்த்தையை அனுப்பணும்னு தேவன் நமக்காக அவர் பிரயாசப்பட்டதுனாலதான் இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறோம். நம் தேவைகளை எத்தனையோ முறை சூப்பர் நேச்சுரலா அவர் சந்திச்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த அவர்கிட்ட வந்த அந்த ஜன கூட்டம், திரளான ஜன கூட்டம், அவங்கள பார்த்து அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அடுத்ததா, அங்க அந்த ஜனங்கள் மேல மனதுருக்கம் கொண்டதுனால அவங்களுக்கு அந்த உணவையும் அவர் என்ன செய்யறாரு? பெருக்கமாக்குகிறார். அவர்கள் மேல் மனது உருகி, கம்பேஷனேட் லவ், மனதுருக்கம். ஐயோ, என் பிள்ளைங்க இவ்வளோ தூரம் சஃபர் பண்றாங்களே, இவ்வளோ தூரம் பலவீனத்துல இருக்கிறாங்களே, இவ்வளோ தூரம் பிசாசின் பிடியில இருக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அவருக்கு உள்ள ஒரு மனதுருக்கம் தோன்றுகிறது. அப்போ அவர் இருதயமே எப்படிப்பட்ட இருதயம்? மனதுருக்கத்தின் இருதயம். இன்னைக்கு இந்த காலை வேளையில அவருடைய இருதயம் நம்ம மேல மனதுருக்கமாய் இருந்தபடியினாலதான் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எப்படிலாமோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவருடைய மனதுருக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி தன்னுடைய இருதயத்தை அவர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். என் பிள்ளை என் இருதயத்தை அறிந்து கொள்ளணும், என் பிள்ளை மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறேங்கிறத என் பிள்ளை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுதான் தகப்பனுடைய இருதயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மன்னிக்கிற இருதயம், மன்னித்து மறந்து விடுகிற ஒரு இருதயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 8:12 புது உடன்படிக்கையில தேவன் நமக்கு செய்த உடன்படிக்கையே இதுதான். எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய இருதயம் மன்னிக்கிறதற்கு எப்போ ரெடியா இருக்கு. அவருடைய இருதயம் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யாது? அது குற்றப்படுத்தாது, நம்மை துக்கப்படுத்தாது, நம்மை வேதனைப்படுத்தாது. இளைய குமாரன் அவ்வளோ அவன் செஞ்சது எல்லாம் அங்க தகப்பனுக்கு விரோதமான காரியங்கள் தான். ஒண்ணு கூட அப்பா கிட்ட அவன் பேசும் பொழுதும் கடினமா தான் பேசுறான். அங்க அன்புல எல்லாம் அவன் பேசல. என் ஆஸ்தியை வித்து என் பங்கை நீங்க கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டுதான் கேட்டு வாங்குறான். உலகத்துல ஒரு மனுஷனா இருந்தா, இப்படி ஒரு பிள்ளை இருந்தா அப்படியே என்ன செஞ்சிருவாங்க பெற்றோர்? சில பெற்றோர் அப்படியே விட்டுருவாங்க. ஆனா அந்த தகப்பன் பிள்ளை எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கிறாரு.
அந்த பிள்ளை புத்தி தெளிந்து தன் தகப்பன் வீட்டுல வேலைக்காரனா போனா கூட எனக்கு நல்ல ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி அந்த தகப்பனுடைய அன்பை பார்த்து வரல, தனக்கு ஆகாரம் வேண்டிதான் அந்த இடத்துக்கு மறுபடியும் தகப்பன் இடத்துல அவன் வர்றான். அந்த தகப்பனுடைய அன்பை முழுமையாய் அவன் புரிந்து கொண்டு வந்த மாதிரி அந்த இடத்துல சொல்லப்படல. ஆனா என் அப்பாட்ட போனா எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படிதான் தேடி வர்றான். ஆனா அப்பாவுக்கு என்ன சந்தோஷம்னா, என் பிள்ளை எப்படியோ என்ன தேடி வந்துட்டான். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் அவரை தேடி வந்தோம். நீங்க யோசிச்சு பாருங்க. இல்லன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காது. நம்ம குடும்பத்துல ஒரு மாற்றம் வேணும். நமக்கு ஒரு ஹீலிங் வேணும். இப்படி எதையோ தேடிதான் வந்தோம். ஆனா அப்பா நம்மையும் அரவணைத்தபடியினாலதான் இன்றைக்கு அவரை ஆழமாய் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அப்பா தூரத்துல வரும்போதே தன் மகனை ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அவன் செய்த செயல் ஒண்ண பத்தியும் அவர் பேசவே இல்லை, அவர் நினைக்கவே இல்லை. அவன் தான் சொல்லிட்டே இருக்கிறான், உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு ரிஹர்சல் பண்ணிட்டு வந்ததை சொல்லிட்டே இருக்கிறான். அப்பா காதுல அது போகவே இல்லை. அவன் என்ன செஞ்சான், தன்னை எப்படி துக்கப்படுத்தினா, ஆஸ்தியில பாதிய வாங்கிட்டு போய் அவ்வளத்தையும் அழிச்சு போட்டுட்டான். இது எதுவும் அவருடைய மனதுல ரெக்கார்டே ஆகல. இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட குற்ற மனசாட்சிகள், எண்ணங்கள் இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்ககிட்ட நீங்க செஞ்ச காரியங்கள் அவர் நினைவிலே இல்லாத அளவுக்கு உங்களை அவர் அன்பாய் நேசித்து உங்களை கட்டி அணைத்து உங்களுக்கு முத்தங்களை கொடுக்கிற ஒரு தகப்பனை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல்ல நம்ம பார்த்தோம், அவருடைய இருதயம் மனதுருக்கத்தின் இருதயம். அடுத்ததா மன்னிக்கிற இருதயம். அடுத்ததா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், நம்ம மத்தவங்க பர்ஃபெக்டா மாறணும், மத்தவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நம்ம பர்ஃபெக்டாவே இல்லாத நேரத்துல நம்மை தேடி அவர் வந்தாராம். நமக்குள்ள எந்த நன்மையும் இல்ல, நம்ம அவரை தேடவும் இல்ல, நம்ம செஞ்சதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், மீறுதல்கள், எண்ணங்கள் ஃபுல்லா கரப்டட் கரப்டட் திங்கிங் தான் நமக்கு இருந்தது. ஆனா அவர் இழந்து போன நம்மை தேடவும், அவர் இழந்து போயிட்டார் நம்மள, அவர் இழந்து போன நம்மை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் இந்த பூமிக்கு வந்தாராம். அங்க சகீவ பார்க்கிறோம். அவன் ஆயக்காரன். உலகம் அவன் அவன் மோசமானவன், அவன் பண ஆசை பிடிச்சவன், அவன் மக்களை துன்புறுத்தி வரி வசூலிக்கிறவன், இப்படி எல்லாம் உலகம் அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டது. ஆனா உலகம் புறக்கணிச்சு தள்ளுனா கூட தேவனுடைய இருதயம் அங்க சகேவை தேடினதை நம்ம பார்க்கிறோம். அத்தி மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்திருந்த சகையு, ஒருவேளை இயேசு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவரை சுத்தியே அத்தனை கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டத்தை எல்லாவற்றையும் விட மரத்துக்கு மேல ஒளிஞ்சு நின்னு பாக்குற சகேயு அவர் இருதயத்துல அவனை கண்டுபிடித்திருக்கிறாருன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மையும் அவர் கண்டுபிடித்ததுனாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ அங்க சொல்றாரு, சகையுவே நீ இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். இன்னைக்கு உலகம் அவன் பக்கத்திலே போகல. அவனை பார்த்தாலே யூதர்கள் எல்லாரும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள அப்படியே அவனை பார்த்துட்டு தரையில துப்பிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு தான் உலகம் அவனை மதிச்சுது. ஆனா இயேசு எப்படி பார்க்கிறார், நீங்க அற்பமா என்றீங்களா, நீங்க புறக்கணிச்சு தள்ளுறீங்களா, எனக்கு சகேயுடைய இருதயம் தெரியும்.
அப்படின்னு அவன் வீட்டிற்கு தங்கும்படி அவர் செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க உங்களை நீங்களே எதுலலாம் நீங்க குற்ற மனசாட்சிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களதான் தேடி வந்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாள், ஒரு நொடி பொழுது கூட தள்ள மாட்டார். இன்னைக்கு அவர் அறியாத பொழுதே நம்மை அவர் அப்படி நேசித்திருக்கிறார்னா, இன்னைக்கு அவரை அறிஞ்சு அவருக்கு பிள்ளையா மாறி அவரையே தேடிக்கொண்டிருக்கிற, அவரையே உண்மையாய் பற்றி பிடித்து கொண்டிருக்கிற நம்மை அவர் எப்படி தள்ளிவிட முடியும்? ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள்ல, சில ஏரியாஸ்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காக அவர் நம்மள என்ன செய்ய மாட்டார்? தள்ளி விட மாட்டார். அடுத்ததா அவருடைய இருதயம் சாக்ரிஃபைஸ், பலி நமக்காக கொடுக்கிற இருதயம் தான் அவருடைய இருதயம். தன்னுடைய குமாரனையே கொடுத்த இருதயம். இன்னைக்கு உலகத்துல எதை வேணாலும் நம்ம இழப்போம். ஆனா நம்முடைய பிள்ளைகளை நம்ம யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா அது யாராலையும் முடியாது. சும்மா கொடுக்கணும்னாலே முடியாது. ஆனா அந்த தகப்பன் நமக்காக தன் பிள்ளை அடிக்கப்படும்படி, பிக்கப்படும்படி, நொறுக்கப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்காக? நமக்காக. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுல உலகங்கிற பேரை போடாம இதுல உங்க பேரை போடுங்க. இவ்வளவாய் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார், நான் கெட்டு போகாமல். அப்போ அவருடைய இருதயம் முழுவதுமே அன்புனால நிறைஞ்சிருக்கிறபடியினால அவர் தன் கிட்ட இருந்த பெஸ்ட நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. தனக்கு உரிமையா இருந்த ஒரே நேசகுமாரனை நமக்காக கொடுத்துட்டாருன்னா இந்த உலகத்துல நமக்காக அவர் எதை செய்யாமல் இருப்பார்? அங்க ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க பலி செலுத்தும்படி சொன்ன போது தேவன் அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டிய கொடுக்கிறாரு. இது எதுக்கு நிழலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய ஒரே குமாரனை கொடுப்பதற்கு ஆட்டுக்குட்டியாய் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு நம்ம பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்க்கும்படியாய் நமக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், பிதாவோடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர்னு சொல்லி நம்ம ஜெபங்கள்ல நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட தன்மையுடையவர் இன்றைக்கு பூமிக்கு இறங்கி வந்து நமக்காக அத்தனையையும் துறந்து அடிமையின் ரூபம் எடுத்து வெறுமையாக்கி தன்னைத்தான் தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய இருதயம் முழுவதுமே அது அன்பின் இருதயம். இதையே குமாரனையே கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க தடுமாறிட்டு இருக்கிறாங்க, சஃபர் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு பலவீனம் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி துடிக்குது. ஐயோ என் பிள்ளை நல்லா இருக்கணுமே, ஐயோ என் பிள்ளை சுகமாகணுமே, என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமே அப்படின்னு நம்ம இருதயம் துடிக்குது. ஆனா இந்த தகப்பனோ தன்னுடைய குமாரனையே நமக்காக அவருடைய சரீரம் பிக்கப்படும்படி, அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தப்படும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அந்த குமாரனையே கொடுத்துட்டாரு. அப்படின்னா மற்ற எதை நமக்காக அவர் தராமல் இருப்பார்? இத நீங்க ஆழமா நீங்க தியானிச்சு பாருங்க. நீங்க இத தியானிக்க உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய பயங்களும் கவலைகளும் நிச்சயமா விலகும். குமாரனையே எனக்காக என் அப்பா கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கையில மற்ற எதை அவர் செய்யாமல் இருப்பார்? அடுத்தது அவருடைய இருதயத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை
கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்மள கூட இருப்போம். நாங்க உங்களுக்கு அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். இதெல்லாம் நமக்கு வாக்குறுதிகள்லாம் குடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவங்க யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்மள புகழ்ச்சியா பேசினவங்க தான். நம்மள பெருமையா பேசினவங்க. நீங்க அப்படி இப்படின்லாம் நம்மள பேசியிருப்பாங்க. எப்பவும் உங்க கூட இருப்போம். பேதுரு அப்படிதான் சொல்றான். சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இதெல்லாம் இப்படிலாம் நடக்காதுன்னுலாம் சொல்றான். ஆனா, சிலுவைக்கு போகிற அந்த வேளையில, அவர தெரியவே தெரியாதுன்னு சொல்லி 3 முறை மறுதலிக்கிறத நம்ம பார்க்கிறோம். எமோஷனலா அங்க பேதுரு பேசினா கூட, அவன் இருதயம் இன்னமும் தேவனை குறித்ததான அறிவுல இல்லாததுனால, அங்க அவனுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்து, அங்க தேவனை அவன் என்ன செய்றான்? மறுதலிக்கிறத பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய இருதயம். இதுதான் மனுஷனுக்கும், தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆனா, நீ நீ என்ன மறுதலிச்சா கூட, நான் உன்னைய நேசிக்க மட்டும் தான் முடியுங்கிறத பேதுருவுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த யோவான் 21 அத நீங்க தியானிச்சு பாருங்க. அவருடைய அன்பு எவ்வளவு பெருசுன்னு அந்த பேதுரு கிட்ட அவர் தன் அன்ப வெளிப்படுத்துகிற காரியங்கள பார்க்கும்போது நமக்கு புரியும். அவன் இருதயம் அதுக்கப்புறம் இந்த இயேசுவ நம்ம மறுதலிச்சுட்டோமே அப்படின்னு துடிக்குது. அந்த இருதயத்தையும் அவர் அறிஞ்சு, அந்த துடிக்கிற ஐயோ! என் பிள்ளை அவன் குற்ற மனசாட்சியில இருக்கிறான். அவன் இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி, அவர் ஸ்பெஷலா அங்க உயிர்த்தெழுந்த பிறகு, அங்க அவங்கள்ட்ட அவங்கள பார்த்தவர்கள்ட்ட அவர் சொல்றாரு, "நீங்க கலிலேயாவுக்கு போங்க. எனக்கு முன்னாக கலிலேயாவுக்கு போங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. பேதுருவிடம் சொல்லுங்கள்." பேதுருவ பேதுரு கிட்ட ஸ்பெஷலா சொல்றாரு. ஏன்னா, அவனுடைய இருதயத்த அவர் அறிந்து வைத்திருந்தார். என் பிள்ளை இதுல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். என் பிள்ளை இத நெனச்சு நெனச்சு குற்ற மனசாட்சிக்குள்ள இருக்கிறான். இது அவனுக்குரியது இல்ல. அவன் அப்படி நெனச்சா கூட அவன நான் நேசிக்க தான் முடியும். அவன் என்னைய மறுதலிச்சா கூட அவன நேசிக்க மட்டும் தான் என்னால முடியுங்கிறது தான் அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயமா இருக்கிறத பார்க்கிறோம். இதுதான் நம் தகப்பனுடைய இருதயம். அங்க 21வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இவைகளை பார்க்கிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னைய நேசிக்கிறியா? நீ என்னைய நேசிக்கிறியா? 3 தடவ கேட்கிறாரு. அவனுக்குள்ள அந்த 3 தடவ மறுதலிச்சதுனால, அந்த 3 தடவ நம்ம மறுதலிச்சுட்டோமே! அப்படிங்கிறத அவன் இருதயத்துக்குள்ள ஒரு ஒரு ஆழமாய் பதிக்கப்பட்ட விஷயம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பேதுருவுக்குள்ள அது பதிக்கப்பட்டத நம்ம பார்க்கிறோம். அந்த 3 தரம் "நீ என்னைய நேசிக்கிறியா?" அப்படின்னு அந்த கேட்கும்போது அவருடைய அன்பு அவர அப்படியே நிரப்புறத பார்க்கிறோம். இந்த யோவான் 21 நான் வாசிக்கிறேன். இத நான் யோசிக்கவே இல்ல. ஆனா தேவன் இந்த வார்த்தைகள் மூலம் நான் இந்த காலை வேளையில அவருடைய ஹார்ட்ட நமக்கு வெளிப்படுத்துறார். இன்னைக்கு எதுக்காக நம்ம கர்த்தர தேடுறோம்? அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். யோவான் 21 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே, பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இதுதான் கிறிஸ்துவினுடைய அன்பு. நம்ம எந்த வகையிலயும் நம்மளுடைய குறைகளையோ, குற்றங்களையோ பார்க்காத ஒரு அன்பு. அவரை ஏன் மறுதலிச்சிருக்கிறான்? அவர தெரியாதுன்னு சபிக்கவும், சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் வேதம் சொல்லுது.
ஆனா நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, என் இருதயம் உன்னை நேசிக்க மட்டும்தான் செய்யும். அப்படிங்கிறதுதான் இயேசுவினுடைய இருதயமாய், பிதாவினுடைய இருதயமாய் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இதே ஹார்ட்ட தான் இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதே அன்பதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மற்றவங்க என்ன செஞ்சா என்ன? என்ன பேசினா என்ன? என்ன யோசிச்சா என்ன? என் இருதயம் இன்றைக்கு அவருடைய ஆவியினால, அவருடைய அன்பினால நிரப்பப்பட்டிருக்கு. நான் மற்றவங்களை இதே அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்ட ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நான் அவங்கள மன்னிப்பேன், அவங்கள நேசிப்பேன், அவங்கள நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லி, எப்போ நம்ம இருதயம் இந்த இடத்திற்கு வருகிறதோ, நம்ம மனசுல நினைக்கிறது கூட நடந்துரும். எதுக்கும் போய் பிரயாசப்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்ல, போராடி ஜெபிக்க வேண்டியதில்ல. அங்க இயேசு கிறிஸ்து எங்கேயுமே அவர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி போராடிக்கிட்டு இல்ல. அவர் அன்புல நிறைஞ்சிருந்தாரு. பிதா கூட எப்பவும் அந்த ஃபெலோஷிப்ல இருந்தாரு. ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி, நீர் எனக்கு செவி கொடுக்கிறீன்னு எனக்கு தெரியும்பா. அவ்வளவுதான். ஏன்னா அவர் ஹார்ட் ஃபுல் ஆஃப் லவ், ஃபுல் ஆஃப் லவ். இதுதான் நம்ம இருதயமும். இத ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் இருதயம் முழுவதுமாய் உம்முடைய அன்பினால நிரப்பப்பட்டிருக்கு. இத எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த அன்புல மற்றவங்க கிட்ட அந்த அன்ப நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில, உங்க சூழ்நிலைகள்ல, உங்களை சார்ந்து இருக்கிறவருடைய சூழ்நிலைகள்ல நிச்சயம் மாற்றங்கள் உண்டாகும். அப்போ இன்றைக்கு அவருடைய இருதயம் முழுவதுமாய் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த இருதயம் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் நம்மிடத்துல அவர் வந்தார். நமக்காக தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரனையே நம்ம அப்பா நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். இந்த சங்கீதத்துல சங்கீதம் 36:5 தாவீது சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, யுவர் லவ் ஓ லார்ட் ரீச்சஸ் டு த ஹெவன்ஸ். அவ்வளோ பெருசா அவருடைய அன்பு. இன்னைக்கு இந்த அன்புல தான் அவர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார். இதை எவ்வளவு தூரம் நம்ம உணர்கிறோமோ, அந்த அன்புல நம்ம செயல்படுவோம். இன்னைக்கு ஏன் இந்த அன்புல நம்மளால செயல்பட முடியலன்னா, அவருடைய அன்பை நம்ம என்ன செய்ய முடியல? உணராத நிலையில நம்ம இருக்கிறோம். அங்க ஆதாமும் ஏவாளும் அங்க பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனா தேவன் அங்க அத்திமர அந்த இலைகள்ல எல்லாம் உண்டு பண்ணி, இலைகள்ல ஒரு 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 உடைய உண்டு பண்ணி அவங்க போர்த்தி இருக்கிறாங்க. ஆனா தேவன் அங்க ஒரு மிருகத்தை அடிச்சு அந்த தோலினால அவங்களுக்கு ஒரு உடைய செஞ்சு அவங்களுக்கு போட்டு போட்டு விடுறத நம்ம பார்க்கிறோம். அவங்க ஒரு பெரிய ஒரு விழுகைதான். முழு மனுக்குலமும் ஆதாமின் மூலம் விழுந்து போச்சு. ஆனா கூட அவங்களுடைய ஃபெயிலியர்லயும் அவருடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுக்கு தோலினால் ஆன உடைய செஞ்சு அவங்களுக்கு போட்டு விடுகிறத நம்ம பார்க்கிறோம். நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, நீ எப்படி வேணாலும் என்னைய பாரு, ஆனா என் இருதயம் உன்னை நேசிச்சுட்டே தான் இருக்கும். அவருடைய இருதயம் நம்மை பாதுகாக்கிற இருதயமா இருக்குதாம். சங்கீதம் 91 நம்ம பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்போ அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு
பரிசையும் கேடகமும் ஆகும். அப்போ அவருடைய ஹார்ட் என்ன அப்படின்னா, நம்ம எப்பவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். He will cover you with his feathers and under his wings you will find refuge. கோழி தன் குஞ்சுகளை எப்படி தன் செட்டைகளின் கீழே சேர்த்து கொள்ளுகிறதோ, ஆண்டவருடைய இருதயம் தன் பிள்ளைகள் பாதுகாப்பாய் இருக்கணுங்கிறதுல ரொம்ப அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அந்த செங்கடலை பிளந்து அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள பாதுகாக்கிறத பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய இருதயம். இங்க அவருடைய வாக்கு தத்தம் ஒவ்வொன்றுலயும் அவருடைய இருதயத்தை நம்ம பார்க்கணும். அவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ள சுகம். அப்போ இதுதான் தேவனுடைய இருதயம். நம்ம சமாதானமா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும். வாதை நம்ம கூடாரத்தை அணுகக்கூடாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடக்கூடாது. நம்ம அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கணும், நம்ம கடன் வாங்காமல் இருக்கணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும், நம்ம வாலாகாமல் தலையாகணும், நம்ம கீழாகாமல் மேலாகணும். இது எல்லாம் தேவனுடைய இருதயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வாக்கு தத்தங்கள் ஒன்னொன்னுலயும் அவருடைய அன்பையும் அவருடைய இருதயத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அவருடைய இருதயம் உண்மையான இருதயமா இருக்குது. அவருடைய அன்பு ஒரு காலம் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு அவர் நம்மை நேசிக்கிறார் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலம் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா. His mercies never comes to an end. அடுத்ததா அவருடைய ஹார்ட் எப்பொழுதும் ஒரு உறவுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிற இருதயம். அதுக்காக தான் அவர் பூமிக்கு வந்தார். என் பிள்ளை இன்னைக்கு தூரமா இருக்கிறதா, கைவிடப்பட்டதா ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இல்ல, என் பிள்ளைய நான் என் கூட ஒன்று சேர்த்திருக்கிறேங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும். அவருடைய இருதயம் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவர் கூட நெருக்கமா இருக்கணுங்கிறத விரும்புது. அவர் ஏதோ மத சம்பந்தமா இந்த பூமிக்கு வரல, ஏதோ ஒரு மதத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக வரல, இன்டிமசிக்காக வந்திருக்கிறார். அவருடைய ஆவியினால, ஆவியானவரோடு கூட நம்ம அந்த இன்டிமசில தேவனோடு கூட அந்த உறவுலையே நம்ம எப்பொழுதும் இருக்கும்படியாய் அவர் விரும்புகிறார். அதனாலதான் நேத்து நம்ம பிரேயர் செஷன்ல கூட பார்த்தோம், அந்த யோவான் 17வது அதிகாரம். அப்பா, நான் எங்கெல்லாம் இருக்கிறனோ அங்கெல்லாம் அவங்க இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கணும், நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் நீர் என்னில் இருக்கும்படிக்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன்னா நம்ம அவருக்கும் அவரை நம்ம பிரசன்ஸ் இருக்கிற நம்ம இருக்கிற இடம் தான் அவருக்கு சந்தோஷம். இன்னைக்கு 24 hours ஒரு செகண்ட் கூட நம்மை விட்டு போகாமல் நம்ம கூடயே இருக்கிற ஒரு தேவன் நமக்காக இருக்கிறார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என் கூடயே என் பிள்ளைங்க இருக்கணும் அப்படிங்கிறதுதான் அப்பாவினுடைய இருதயம். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சாலும் சரி, விசுவாசிக்கலனாலும் சரி, அந்த அப்பா, அந்த குமாரனாகிய கிறிஸ்து, அவருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட தான் எப்பவுமே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை. நமக்காக தான் எல்லாவற்றையும் திருத்துவ தேவன் செய்து முடித்திருக்கிறார்கள். நம்மை விசாரிக்கிறவராய்
நம் தகப்பன் இருக்கிறார். நமக்கு என்ன தேவை? நம்ம தேவைகளை சொல்லுவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். நம்ம மன விருப்பங்களை, வாஞ்சைகளை, நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நம்முடைய உறவுக்காக ஒரு ஏங்குகிற ஒரு தேவன். அதனாலதான் பேதுருக்கிட்ட போறாரு. பேதுரு இந்த உறவுல எப்படியாவது திரும்ப வந்துடணும். அவன் இந்த குற்ற மனசாட்சியில இருந்து வெளியே வந்துடணும். இந்த அன்பு நிமித்தம் தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். பாவம் செஞ்சிட்டியா, அவர் உன்னை தள்ளிடுவாரு, புறக்கணிச்சிருவாரு, அவ்வளவுதான், உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லி நம்ம காஸ்பல் சொன்னோம் அப்படின்னா உண்மையாவே அந்த தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற காஸ்பலே கிடையாது. அவர் அன்பு கூர்ந்து, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இல்ல, அவருடைய அன்பை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஆழமா அறிய 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 அறியதான் நம்ம அவரை போல நேச்சருக்கு மாறுவோமே தவிர, நம்ம கண்டம்னேஷனை நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளும் ஒரு மனுஷனும் அந்த நீதிமான், நான் பரிசுத்தவான் அப்படிங்கிற இடத்துக்கு அவனால வரவே முடியாது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றமற்றவர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன்னா நம்ம செய்த செயல்கள் அல்ல, அவர் நமக்காக செய்து முடித்த செயல்களின் நிமித்தம் அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது நிமித்தம் இன்னைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணராக்கப்பட்டிருக்கிறோம், குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய் தேவனுக்கு முன் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துலதான் தேவன் நம்மை பார்க்கிறார், நம் இருதயத்தை அவர் பார்க்கிறார். நீ என் பிள்ளைங்கிறதுல அவர் அவ்வளோ, அதாவது நம்ம அவர் அப்பாங்கிறத என்ஜாய் பண்றோமோ இல்லையோ, நம்மள அவர் பிள்ளைங்கிறதுல அவர் சந்தோஷமாய் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம தூங்கும் போதும், முழிச்சிருக்கும் போதும், உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும் அவருடைய நினைவு எல்லாம் நம்ம மேலேயே தான் இருக்குதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். இந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த தாவீதே தேவனுடைய இருதயத்தை அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா புது உடன்படிக்கையில இன்னைக்கு இவ்வளவு தூரம், இன்றைக்கு குமாரன் கிறிஸ்து பரிசுத்தாவியான நமக்காக செய்கிற எந்த செயல்களையும் நம்ம அறியாதபடி நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை விட்டு தூரமா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, தாவீது எழுதுறாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலை எழுந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவரை ஜோம் பண்ணும் போது மட்டும்தான் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இன்னைக்கு ஜோம் பண்ணலைன்னா அவர் அவ்வளவுதான், அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு, அவர் நம்மள நேசிக்க முடியாது, அவர் நம்ம நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை அவரால் அற்புதம் செய்ய முடியாது. ஜெபமே என்ன அப்படின்னா அந்த இன்டிமசிக்குள்ள நம்ம வர்றதுதான். நீங்க நடந்தாலும், படுத்திருந்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? நம்மை சூழ்ந்து இருக்கிறாராம். நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். தாவீதுக்கு உண்டானது மாத்திரம் இல்ல, இந்த காலை வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்றாரு, அவருடைய கரம் நம்ம மேல இருக்குதான். அத சொல்லுங்க, அப்பா உங்க கரம் என் மேல, என் குடும்பத்துல மேல, என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க கரத்தை நீர் வைத்திருக்கிறீர். தாவீது எழுதுறாரு, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்க போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும், பாதாளத்துல படுக்கை போட்டாலும்,
நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க அறிந்திருந்தீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கை பிறப்பே அங்க எல்லாராலும் ஒரு ரிஜெக்ஷன்ல தான் அவன் பிறக்கிறவே செய்றான். ஏன்னா தகப்பன் அது தனக்கு பிறந்த பிள்ளை இல்லைங்கிறத தகப்பனுடைய இருதயத்துல இருந்த காரியம். அதனாலதான் தாவீது சொல்றார். அதனாலதான் அந்த 7 பேரை சாமுவேல் அபிஷேகம் பண்ண வந்தப்ப அந்த தகப்பன் காட்டுறாரு. இந்த 8வதா இருக்கிற தாவீத சாமுவேல் முன்னாடி காட்டவே இல்லை. அந்த அளவுக்கு ரிஜெக்ஷன்ல தான் தாவீது இருக்கிறார். ஆனா சொல்றாரு, என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதெல்லாம் தாவீது எழுதின வார்த்தைகள். ஏன்னா அவ லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரியம். இன்னைக்கு உலகமே தள்ளுனா கூட என்னை தள்ளாத ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உம்மால் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். என் எலும்புகளை கூட உமக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உங்களுடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டதுனாலதான் இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அவயவங்கள்ல ஒவ்வொன்னும் என்னைக்கு உருவாகணும்னு சொல்லி அவர் புஸ்தகத்துல அவர் எழுதி இருக்கிறாராம். இந்த அளவுக்கு இன்டிமேட்டா நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவருடைய இருதயம் நமக்காக துடித்து கொண்டே இருக்குது. நமக்காக தான் சிலுவையில அவருடைய ரத்தம் துடிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் துடிக்குது. என்ன சொல்லுது? மகனே மகளே, நீ என்னுடையவள். இனி எதுவும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. எந்த பிசாசும் பிரிக்க முடியாது அப்படின்னு அவருடைய ரத்தம் துடித்து கொண்டு இருக்குது. அவருடைய பிக்கப்பட்ட ஒவ்வொரு சதையின் துணுக்குகள் அது சொல்லுது, உனக்காக என் சரீரம் பிக்கப்பட நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இல்ல. நான் ஜீவனையே உனக்காக கொடுத்திருக்கிறேன். வேற எதை நான் உனக்கு செய்யாமல் இருப்பேன்? நீ என்ன வேணாலும் செஞ்சாலும் நான் உன்னை நேசிச்சுட்டே தான் இருப்பேன். இதுதான் திருத்துவ தேவனுடைய இருதயமா இருக்கிறது. இந்த இருதயத்தை நம்ம ஆழமா அறிய 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 நம்ம பெரிய விடுதலைகளுக்குள்ள நம்ம வருவோம். நம்ம வேண்டினதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உலகத்துல யாராலையும் நம்ப முடியாதவைகளை தான் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒண்ணே ஒண்ணு, அவர் அன்புல நம்ம நிலைச்சிருந்தா போதும். இதெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகிற காரியங்களா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அவருடைய இருதயத்தை குறிச்சு நீங்க அதிகமா தியானிங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை நீங்க பைபிள்ல மெடிடேட் பண்ணும் போதும் அவர் இருதயத்தை நீங்க அதுல பாருங்க. பழைய ஏற்பாட்டை கிறிஸ்துவின் வெளிச்சத்துல இருந்து பழைய ஏற்பாட்டை வாசிங்க. அதுலயும் தேவனுடைய அன்பு உங்களுக்கு வெளிப்படும். கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு நிச்சயமாய் உங்க இருதயத்துல ஆண்டவர் பேசி இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா, உங்க இருதயத்தை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. உங்க இருதயம் அது அன்பின் இருதயமாய் நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கப்பா. அந்த இருதயத்துல
அன்பை தவிர வேற எதுவுமே இல்லப்பா. எங்களை விட்டு விலகாத, எடுபடாத ஒரு அன்பு. தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய அன்பு. எங்க மேல நீங்க மனதுருக்கமா இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு செகண்டும் எங்க மேல அந்த மனதுருக்கம் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. எங்களுடைய செயல்களினால் நீர் எங்களை நேசிக்கல. நீர் எங்களை நேசித்தபடியினால் இந்த பூமிக்கு வந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீங்கப்பா. எப்பொழுதும் எங்களை நீர் பாதுகாக்கும்படியாய் உங்களுடைய இருதயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். உங்க சிறகுகளினால எங்களை நீங்க மூடி இருக்கிறீங்க. எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க சிறகுகளினால நீங்க மூடி இருக்கிறீங்கப்பா. எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்க்கிறோம். எங்க ஜீவனுக்கு விரோதமாய் ஒன்று செயல்பட முடியாது. எங்கள் வழிகளிலெல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காக நீர் உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீன்னு பாக்குறோம்ப்பா. நாங்க கேட்கவே இல்லை. ஆனா என் பிள்ளை போக்குலயும் வரத்திலையும் பாதுகாக்கப்படணும். என்ன செஞ்சாலும் அவளுக்கு தூதர்களுடைய பாதுகாப்பு வேணும்னு சொல்லி எங்க வழிகளிலெல்லாம் எங்களை பாதுகாக்கும்படி எங்களுக்காக நீ தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். இதுதான் உங்க இருதயம் பாதுகாக்கிற இருதயமாய் நாங்க பார்க்கிறோம்ப்பா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்குதுப்பா. அப்பா, கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்காக உண்மையே பலியாக நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த அன்பை நினைச்சு நாங்க உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரவும் பகலும் எங்க மேல கண்ணோக்கமா இருக்கிற ஒரு நல்ல தகப்பன், எங்களோடு இருக்கிற ஒரு நல்ல தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் எப்பவும் நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. நாங்க நடந்தாலும், படுத்திருந்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும் நீங்க எங்க கூடவே இருக்கிறீங்கப்பா. இந்த பிரசன்ஸ நாங்க என்ஜாய் பண்ணணும்ப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்க என்ஜாய் பண்ணணும். உங்க கூடயே நாங்க உறவாடி கொண்டு இருக்கணும். இந்த கிருபைகளை நீங்க எங்களுக்கு தாங்கப்பா. அந்த ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை ஊற்றுங்கப்பா. நாங்க ஜெபிக்கிற நேரம் மாத்திரம் இல்ல, நாங்க எந்த வேலை செஞ்சாலும் எங்க அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்கிறத ஆழமா எங்க இருதயத்துல இந்த காரியங்கள் பதிக்கப்பட தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த அன்புல ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி கொண்டு இருக்கிற பேதனுடைய இருதயம், அப்பா நான் குற்றம் செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் அவரை நான் சபிச்சுட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன், மறுதளிச்சுட்டேன், இப்படியெல்லாம் நினைக்குது. ஆனா ஆண்டவருடைய இருதயம் அவர் செஞ்ச எதையுமே பார்க்கல. இன்னைக்கு காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட இடைப்படுகிறது அதுதான். நம்ம செஞ்ச எந்த காரியத்தையும் அவர் பார்க்கல. அவர் மறந்துட்டேன்னு சொல்றார். அவருக்கு நம்மளை நேசிக்க மாத்திரம்தான் தெரியும். நம்மள அன்பு செலுத்த மாத்திரம்தான் தெரியும். அந்த அன்கண்டிஷனல் லவ் இன்னைக்கு உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்பா உங்களை நேசிச்சுட்டே இருக்கிறத நீங்க பாருங்க. அவர் நம்ம கிட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கல. அவர் கூட உறவுல இருக்கிறத மாத்திரம்தான் விரும்புறாரு. அதை செய்யணும், இதை செய்யணும். அவருடைய அன்புல நிறைஞ்சு நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஆனா அவருக்காக எதையோ செஞ்சுதான் அவருடைய அன்பை சம்பாதிக்கணுங்கிற இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. அவர் நேச்சரே அன்பு. அதனால அவர் நம்மளை நேசிச்சுட்டே இருக்கிறார். இந்த அன்பை தான் இன்றைக்கு உங்க இருதயத்துல ஊற்றி கொண்டு இருக்கிறார். இந்த அன்புல இருந்து
நம்ம மற்றவங்களை மன்னிப்போம், மற்றவங்களை நேசிப்போம். நம்முடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறுகிறத நம்ம பார்ப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில அப்பா, உங்க இருதயத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்க வேதத்தை தியானிக்கும் பொழுதும், உடைய வசனங்களை நாங்க தியானிக்கும் பொழுதும், அப்பா உங்க இருதயத்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுங்கப்பா. உங்களை அறிகிற இந்த அறிவுலதான் எங்க வாழ்க்கையில கிருபை சமாதானம் பெருகும் சொல்லி பார்க்கிறோம்ப்பா. இன்னும் ஆழமாய் உம்மை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய கரங்களில உடைய சட்டைகளின் நிழல்ல நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அணுகாது சேதப்படுத்தாது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்பா, விசுவாசிக்கிறோம். என் கரங்களிலே இங்க வந்த ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறோம். மனதார உங்க பிள்ளையா நான் ஆசீர்வதிக்கிறேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்துல, அவங்க வாழ்க்கையில 100 மடங்கு பலன் தரும்படி நான் சுபிக்கிறேன் அப்பா. என் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. யார் எதுவும் ஷேர் பண்ணுமா? ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இருந்தாலும் சொல்லலாம். தொடர்ந்து அவருடைய இருதயத்தை நீங்க தியானிங்க. உங்களுக்கு உங்க கூட அவர் ஒவ்வொரு செகண்டும் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. மத்த பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். தேங்க்யூ. நாளைக்கு மெடிடேஷன்